ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரிவெஞ்ச் சீசன் 2 11th அண்ட் 12th எபிசோட். எடுத்தோன்னே ஹீரோயினோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒருத்தவங்க பொக்கே டெலிவரி பண்ணியிருக்காங்க. உடனே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஓனர் யார் இவளுக்கு ஃப்ளவர் அனுப்பியிருப்பா, எந்த பயலாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கும் தெரியல. அவங்க பொக்கேவை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. சரி, உள்ளே போய் படித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் போகிறாங்க. உடனே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஓனர் யார் உனக்கு அந்த லெட்டர் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க யாராக இருந்தால் உனக்கு என்ன, இது உன்னோட பிஸ்னஸ் இல்லை, வெளில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, எனக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னுலாம் ஆர்வம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டு கடுப்பில் போயிடுறாங்க. உள்ளே போய் லெட்டரை பிரித்து பார்க்குறப்ப மிஸ்டர் பார்க்கர்ன்ற நேம் இருக்குது. எதுக்கு இவர் எனக்கு இந்த ஃப்ளவர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலில் நீங்கள் என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் லீ சார் சொல்லியிருப்பாரு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயினோட தான் எடுத்து படிக்கிறாங்க. சார், நீ ஏன் இவ்வளோ எழுதியிருக்க, டீச்சர், நர்ஸு, சோஷியல் ஒர்க்கர் இவ்வளோ எழுதிருக்கியே, எல்லாமே ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் எல்லாருமே பண்ண போகிறேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உன்னோட கிரேடை நீ வளர்த்துக்கோ, அதிகமாக்கிக்கோ, அப்போ தான் உனக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் சரி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக ஹீரோ அதை படிக்கிறப்ப நீ ஏன் ஒன்றுமே எழுதலை, பிளைன் பேப்பரை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்டோன்னே எனக்கு எந்த கனவுமே இல்லை, நான் ஜஸ்ட் வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உன்னோட ஏஜ்லலாம் நீ பெருசாக எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் பிரசிடெண்ட்டோட லெட்டர் எடுத்து படிக்கிறப்ப அவர் சிவில் ஒர்க்கராக ஆகணும்னு சொல்லி எழுதியிருப்பார். உடனே லீசர் கிளாஸ் பிரசிடெண்ட்டாக பாராட்டுவார். இந்த மாதிரி சாலிடான பிளானை வச்சுட்டு நீங்கள் படிங்க, அப்போ தான் உங்களால் பெரிய ஆளாக வர முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போவார். பிரேக் ஹவரில் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கானோ, அதில் ஒரு பையன் நான் அண்டரேஜ் இல்லாத மாதிரி இயரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபேக்கான ஐடியா காமிக்கிறான். எப்படா இது உனக்கு கிடைச்சது, யார் உனக்கு செஞ்சு தந்தா அப்படின்னு சுற்றி உள்ள பசங்களாம் கேட்குறானோ. சீனியர் பையன்தான் ஒருத்தவன் எனக்கு செஞ்சு கொடுத்தான், அவனை நான் நல்லா புகழுவேன், அதனால எனக்கு ஓசியாகவே செஞ்சு கொடுத்துட்டான். என்கிட்டயே நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பியர் எல்லாத்தையும் வாங்கி தரேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்கள் ஆல்கஹால் அங்கே போய் குடிச்சிட்டு நீங்கள் பணம் கூட கட்ட வேணாம், அவங்களே உங்களுக்கு மணி கூட தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன போய் சொல்கிறியா, ஃபேக்கடி யார்ட்டேருந்தோ திருடிட்டு வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்டோன்னே நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அந்த ஓனர்கிட்ட போய் நீங்கள் ஆல்கஹால் குடிச்சிட்டு நான் அண்டர் ஏஜ்னு சொன்னேன்னா அவங்க எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க கூடாதுன்றது காரணத்துக்காக அவங்க உங்களுக்கு பணமும் கொடுப்பாங்க, ஓசியாவும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அதை கேட்டுட்டு இருந்த சியோஜினா பொண்ணு நம்மளும் அந்த மாதிரி கிளப்புக்கு போகிறப்ப ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிட்டு போகிறோம், கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கிளாஸ் டீச்சர் குரூப்பாக எல்லாரையும் சேர்த்து விட்டு ஹோம் ஒர்க் மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்க, ஃபேமிலி ரிலேட்டடான. இங்கே எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க. அதில் சோஷியல் மீடியா போகிற என்ன சொல்லுவான்னா, நம்ம எங்கள் அம்மாவை பார்க்க போகலாம், அப்போ நம்மளுக்கு ஏதாவது நேச்சுரலான ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. சரி, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உள்ள பசங்கள்லாம் கேட்டோன்னே அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், அப்போ அவங்க டிஷ் வாஷ் பண்ணுறதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது. சரி, ஹீரோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்கள் அப்பா அம்மா அப்ராடில் இருக்காங்க சேரிட்டி ஒர்க்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை கேட்குறப்ப ஹீரோயின் என்னோட பேரண்ட்ஸ் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே போரா சோஷியல் மீடியா என்ன சொல்கிறான்னா, அதுக்கு டைவர்ஸே பெட்ரு, எப்போ பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி தினைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு, என்னோட பேரண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாரும் சேர்ந்து ஹிப்பிகால தான் பார்க்குறா, ஏன்னா கடைசி அவள் தான் இருக்கா. பரவாயில்ல, பட் எல்லாரும் நாளைக்கு வரப்ப அத்லெட்டிக் கிளாத்தை மட்டும் போட்டுவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே ஹீரோயினோட அம்மா ஆஃபீஸ்க்கு முன்னாடி மிஸ்டர் பார்க் கார்லேருந்து இறங்குறாரு. இங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஓனர் வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இவன் தான் ஒரு வேளை ஃப்ளவர் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே போய் ஹீரோயினோட அம்மா கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கு அனுப்ப வேணாம், இருந்தாலும் தேங்க்யூ அப்படின்னு சொன்னோன்னே சரி, இன்டர்செக்ஷனில் ஒரு பில்டிங் புதுசாக வந்திருக்காமே, உங்களுக்கும் ஒர்க்குக்கு முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம 2 பேரும் ஒன்றா போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் கேட்குறாரு. இவர் நம்ம போய் அங்கே கேட்கலாமா, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறாரு. சாரி, என்னால் உங்கள் கூட வர முடியாது, என்னோட கிட்ஸ்லாம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேறு ஃபைனல் வேறு படிக்கணும், நான் தான் படிக்க சொல்லணும் அப்படின்னு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. கிட்ஸ்லாம் அவங்களாவே படிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி படிக்கணும்னு, நம்ம வாங்க ஒன்றா போய் பில்டிங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பார்.
உடனே எங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஓனர் வந்துட்டு ஏன்டா அவள் கையை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுவார். உடனே மிஸ்டர் பார்க் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நான் அப்படின்ட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஓனர் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவார். உடனே ஹீரோயினோட அம்மா இவர் எங்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வச்சுருக்காரு, அதனால தான் அவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, சாரி நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் சென்று காண்டாக்ட் பண்ணுறேன், நீங்கள் இப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரும் பயங்கர கோவமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீ என்ன நினைக்கிற உன்னை பற்றி, எப்படி நீ வந்து இப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்டோன்னே நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல, எதுக்கு அவன் கையை பிடிச்சி இழுத்து காரில் உட்கார வைக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் இங்கே கத்திட்டுருக்காரு. நான் காரில் போகிறேன் இல்லைன்னா ட்ரெயினில் போகிறேன், உனக்கு என்ன உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறத இங்கே நின்ட்டு ஆன்ட்டி அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உடனே கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு மிஸ்டர் பார்க்கை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிவிட்டு அதோடு மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அம்மா மேலே அவருக்கு ஒரு கண் இருக்குது, நானும் அவங்க 2 பேரும் சேரணும்னு தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ஆன்ட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே அவர் நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இங்கே ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வந்து ஹீரோயினையும் அவங்க சிஸ்டரையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வருவாங்க. அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு இவங்க சீக்கிரமாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறப்ப ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க அப்பாவோட ஃபேஸை மட்டும் மறைச்சி வச்சிருப்பா. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹீரோயினோட ஸ்கூல்லேருந்து சில பசங்க சிகரெட் அடிக்கலாம், ஆல்கஹால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்துட்டு நல்லா ஆஃபீஸ் ஒர்க்கர் மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு சிகரெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உங்களோட ஐடியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியை வாங்கி செக் பண்ணுவார். அப்போ எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டோன்னே நானா இந்த ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வாய் தவறி உண்மையை வளரிடுவான். அதனால் உங்களுக்கு சிகரெட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி பேரா ஒரு கப்பல் வந்துட்டு எங்களுக்கு சிகரெட்டும் சோஜு பாட்டிலும் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரோட ஐடியும் செக் பண்ணுறாரு. இந்த பொண்ணோட ஐடி மட்டும் கரெக்டாக வேலிட்னு வந்துடும், ஆனால் இந்த பையனோட ஐடி இன்வேலிட்னு காட்டிடும். உடனே நீங்கள் என்ன அண்டர் ஏஜா, எதுக்கு அப்புறம் வந்து சிகரெட் கேட்குறீங்க, ஆல்கஹால் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்பாரு. நீங்கள் என்ன பைத்தியமா, நான் எப்படி இன்வாலிட்னு வரும் என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அங்கே நின்று சண்டை போட்டுட்ருப்பாரு. மிஷின் ப்ரோக் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மிஷின் ப்ரோக் ஆகலை, நான் உங்களோட 2000ன்னு போட்டால் கரெக்டாக வருது, 1998ன்னு போட்டால் தப்பாக வருது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு எனக்கு அப்போவே தெரியும், உன்னை பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு, எவ்வளோ கடுப்பாக இருக்குது, இனிமேல் என்னை காண்டாக்டே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுவா. என்னது இது இன்றைக்கி மட்டும் இவ்வளோ கஸ்டமர் இவ்வளோ ப்ரைடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே யோசிச்சுட்டு இருப்பாரு. வெளில இந்த 3 பசங்களும் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு யூனிஃபார்மில் நின்றுட்டு எவ்வளோ கடுப்பேற்றிட்டான் பாறான், எல்லாமே செஞ்சு ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை, நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதில் ஒரு பையன் ஐயோ உனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சா உனக்கு, அப்போ இனிமேல் நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியாதா, நம்ம அண்டர் ஏஜ்ன்ற விஷயம் அந்த கேர்ள்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருமே இனிமே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் நின்றுட்டுருக்கானோ. வா அந்த கடையை ஏதாவது சுக்குநூறாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானோ. இங்கே எல்லாருமே ஹிப்பிகளோட அப்பாவோட ஜிம்முக்கு போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹிப்பிகளோட அப்பா வந்துட்டு இவ ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரி உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு ரியல் எக்ஸசைஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதனால் வாங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை எல்லாருமே பாக்ஸிங் பண்ண வச்சு பஞ்சிங் பண்ண வச்சு எல்லாத்துமே ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக எடுத்து விட்டுருவார். அவர் ஹீரோ எல்லாத்தையுமே ரொம்ப ஃபோக்கஸாக பண்ணுவார். அதனால அவர் நீ ப்ரொஃபஷ்னல் ஆகணும்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சுற்றி உள்ள எல்லாருமே சிரிப்பாங்க. இல்லை உனக்கு நேச்சுரல் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் கேட்டேன், நீ பயங்கரமாக எல்லாத்தையுமே ஃபோக்கஸாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பிகளோட அப்பா ரொம்ப பாராட்டிகிட்டு இருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சு எல்லா ஸ்ட்ரென்த்தையுமே எனர்ஜியுமே பிடுங்கி விட்டுடுவார். இங்கே எல்லாருமே சரி இதோடு முடிஞ்சிடுச்சு, நம்ம ஹோம்ஒர்க் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோயின் அவங்க ஆன்ட்டியோட காஃபி ஷாப்புக்கு போய் நான் இன்றைக்கி ஹிப்பிகளோட அப்பாவோட ஜிம்முக்கு போயிருந்தேன், பயங்கர ஃபன்னாக இருந்தது, ஆனால் எக்ஸசைஸ் தான் பயங்கரமாக பண்ண வச்சுட்டாரு, அதனால தான் எனக்கு ஃபுல்லாக எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஹிப்பிகளோட அப்பாவை பற்றியே பேசிகிட்டு இருந்தா. ஹீரோயினோட சிஸ்டர் எதுக்கு பேரண்ட்ஸோட ஷேடோவை வச்சு இந்த மாதிரிலாம் ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினோட ஆன்ட்டி, உங்கள் அப்பாட்ட பையனையும் கேளு, உங்கள் அப்பா கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோன்னே, அவரை பற்றி பேசாதீங்க, அவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவரை பற்றி பேசுகிற வேலையும் வச்சுக்காதீங்க என் முன்னாடி அப்படின்னு பயங்கர கோவமாக பேசுவாங்க. அப்போ தான் ஹீரோயினோட சின்ன வயசு விஷயத்த கொஞ்சம் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட சிஸ்டர் சின்ன வயசில், நான் பயங்கரமாக மணி கலெக்ட் பண்ணியிருக்கேன், அப்பா வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு எமியான ஃபுட்ஸ்லாம் நான் வாங்கி தர போகிறேன், அப்பாட்ட சொல்லக்கூடாது, அப்பா இப்போல்லாம் வீட்டுக்கு வரதே கிடையாது, அதனால நான் அவருக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லுவாள். ஹீரோயினும் அப்போது பண்ணலாம், நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்பாவுக்கு 2 பேரும் சேர்ந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் இருக்க பணத்தை அவங்க அப்பா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா கீழே உட்காந்து அழுதுகிட்டே, நான் தான் இந்த மாதிரி டேஞ்சரஸான கம்பெனிக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணாதன்னு சொன்னல, இப்போ உன்னோட பொண்ணோட சேவிங்கே நீ திருட போறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டை விட்டு வெளில போகிற சூழ்நிலையில் இருக்காரு. அவங்க 2 பேருமே வந்துட்டு, போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதையும் கேட்காம அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போயிடுவார். இங்கே எல்லாரும் திரும்ப குரூப்பாக ஹீரோயினோட ஆன்டி காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்னதான் பண்ணுறது, எவ்வளோ யோசித்தாலும் நம்ம என்ன தான் எழுதுறதுன்னு தோணலையே, இங்கே குண்டு பையன், என்னால் என்னோட கையை கூட தூக்க முடியல, நீங்கள் தான் யாராவது எனக்கு எழுதி தரணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம ஃபேராக ஏதாவது எல்லாருமே சேர்ந்து எழுதுகிற மாதிரி பண்ணுவோம், எல்லாருமே ஹாஃப் பேஜ் எழுதுங்க, சேர்த்து நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஆன்ட்டி பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கிறத பார்ப்பான். அவங்க ஒரு இடத்துக்கும் போகணும், இன்னொரு இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்கும். உடனே அவன் ஏஞ்சி போய், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரி, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஆன்ட்டியை சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஹீரோ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாரு. அங்கே குரூப்பில் உட்காந்துருக்க எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே கஸ்டமர்ஸ் எல்லாருமே, இவர் ரொம்ப க்யூட்டாக இருக்காண்டா, நம்ம இனிமேல் இங்கேயே வரலாம் காஃபி குடிக்க எதுவானாலுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு 3 பசங்க வந்துட்டு ஆல்கஹால் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளில போகணும். அதில் ஒரு பையன் மட்டும் கேப் போட்டுட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டே போவான். இங்கே ஹீரோ எல்லா வேலையும் முடிஞ்சோடனே, சரி நான் பார்ட் டைம் ஜாப்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். குரூப்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். 3 பசங்க உட்காந்து குடிச்சிட்டு இருப்பானோ, வெளில ஓனர் வந்துட்டு வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருப்பாரு. உடனே அவனும், சரி சார், நீங்கள் மைனருக்கு ஆல்கஹால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபைன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு தெரியாதப்பா, நாங்களாம் முன்னாடி மாட்டிக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே கேப் போட்டிருந்த பையன், நான் உங்களுக்கு விட்டுறேன், பட் நீங்கள் எங்களுக்கு 500,000 won தரணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா பேசுகிற, நாங்கள் தான் 3 பேர் ஐடியும் செக் பண்ணி தானே உங்களுக்கு ஆல்கஹாலே கொடுத்தேன், சரி நீங்கள் ரொம்ப குடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு கிளம்பி போங்க நீங்கள் மட்டையாகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு, என்ன இவனை ரைடாக இருக்கானோன்னு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நிற்கிறாரு. ஹீரோ அதை நின்றுட்டு வேடிக்கை பார்த்தோன்னே போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வருது. யார் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் தான் மைனர், நான் என்னோட ஐடியா காட்டினேன், பட் அவர் இன்னும் எனக்கு ஆல்கஹால் கொடுத்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுவான். உடனே போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே, ஓனரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்றுட்டு கத்துனோன்னே, நான் தாங்க, ஆனால் நான் இங்கே உண்மையான ஓனர் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அவன் உண்மையான ஓனர் கூட இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீ ஏன் மைனருக்கு ஆல்கஹால் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டோன்னே, நான் அவங்களோட ஐடியெல்லாம் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவனோட ஐடியை கேட்டோன்னே, அதில் 2000 தான் இருக்கும், நான் ஐடியை செக் பண்ணாங்க, நீங்கள் வேணால் வந்து சர்வைலன்ஸ் கேமரா இருக்குது, நீங்கள் வேணால் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸரை உள்ளே கூப்பிட்டு கேமராவை செக் பண்ண சொல்லுவார். நீ ஐடியை செக் பண்ணியிருக்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அதில் என்ன நடக்குதுன்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் வெளில பிடிச்சி இழுத்துட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் அவங்க ஆன்டி காஃபி ஷாப்லேருந்து நடந்து வந்துட்டு இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு அப்பான்னு சொல்லி கத்துவாங்க. அப்போ தான் தெரியுது இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஓனர் தான் ஹீரோயினோட அப்பான்ற விஷயம். உடனே என்னாச்சுப்பா, எதுக்கு போலீஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவன் டெஃபினட்டாக அடல்ட்டு தான், அவன் ஃபேக்கான ஐடி யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நான் எப்படி இந்த மாதிரி பசங்க முன்னாடி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அவங்க அப்பா உட்காந்துருப்பாரு. சரிம்மா நீ வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா ரொம்ப கவலைப்படுவா, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருப்பாரு. இங்கே ஹீரோயின் அங்கே பார்க்கில் உட்காந்துருக்கிறப்ப ஹீரோவும் வந்து உட்காந்துருப்பாரு. எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறப்ப ஹீரோ அவரோட கேப் எடுத்து ஹீரோயின் தலையில் மாட்டி விட்டுட்டு, நீ இப்போ கம்ஃபர்டபுளாக அழுவலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பயங்கரமாக அழுது முடிச்சுட்டு,
நீங்கள் என் அப்பாவை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருப்பாள்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டோன்னே ஹீரோ எல்லாருக்குமே சொல்ல முடியாத விஷயம் இருக்கும், அவங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப சோகமாக அவரும் சொல்லுவார். உடனே ஹீரோயின் உனக்கும் அந்த மாதிரி விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மார்னிங் உட்காந்து எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஹீரோயின் அவங்க அம்மாட்ட அப்பாவுக்கு ஃபைன் போட்டிருக்காங்கம்மா, ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினோட அம்மா என்ன அவன் என்ன ஒன்றை கட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுவாங்க. உடனே ஹீரோயின் எனக்கு தெரியுமா, ஆனால் இது அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்ம தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கஷ்டம்லாம் கிடையாது, அவன் எதுக்கு மைனருக்கு ஆல்கஹால் கொடுத்தான், அதனால தான் போலீஸ் அவனுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவும் சொல்லுவாங்க. ஹீரோயினோட சிஸ்டர் உடனே எதுக்கு நீ அங்கே அப்பான்னு சொல்லி அவரை கூப்பிட்ட, அப்பான்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு ஹீரோயினோட சிஸ்டரும் சொல்லுவா. உடனே ஹீரோயின் அம்மா அப்பா அப்படிப்பட்ட ஆள் கிடையாதும்மா, ரோட்டில் யாராவது சின்ன பசங்க ஸ்மோக் பண்ணிட்டு நின்னா கூட திட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினோட அம்மா வேணுக்குனே செஞ்சாரோ இல்லை இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் யார் அவர்கிட்ட ஃபேவர்னு வந்து கேட்டாலும் அவர் அவங்கள பிளைண்டாக நம்பிடுறாரு, அதுக்கப்புறம் அவர் ஃபூல் ஆகிடுறாரு, அதுதான் அவர்கிட்ட இருக்க ப்ராப்ளமேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சாப்பிடாமலே ஏஞ்சி போயிடுவாங்க. அப்போ தான் முன்னாடி நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா நான் தான் அந்த மாதிரி பீப்புளெல்லாம் நம்பி பணம் கொடுக்காதன்னு சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா நான் உங்களை கைண்டான பர்சன் நினச்சி தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே பணம்னு வந்துட்டா யார் தான் கைண்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இனிமேல் இந்த வீட்டை கூட நம்மளால் வச்சுக்க முடியாது, என்ன தான் பண்ண போகிறோம், நமக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்போவே அவங்க 2 பேரும் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்கிட்டு அப்போ தான் அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. ஹீரோயின் மார்னிங் உட்காந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் ஜெய் பையன் வந்துட்டு என்னாச்சு நீ ஏன் அப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. சாரி சாரி. சரி ருபின் ரொம்ப கவலைப்பட்டான், அவன் சொன்னான் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஓனர் உங்கள் அப்பான்னும் சொல்லிட்டாங்க, அந்த விஷயமும் எனக்கு தெரியும், அதனால் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்யும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு சர்வேலன்ஸ் கேமரா காமிங்க, அப்போ தான் எங்களால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ருபின் ஹீரோயின் 3 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க. போலீஸாலேயே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்னம்மா பண்ண போகிறீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவும் சொல்கிறாரு. உடனே ருபின் ஒரு தாட்டி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சர்வேலன்ஸ் கேமராவை பார்த்துட்டு அந்த ஆல்கஹால் வாங்குறப்ப டேட்டோ அவன் கழுத்தில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த டேட்டோவை காணும். அப்போது 2 பேரா இதில் ஒரே நேம் வச்சு 2 பேர் வந்து இங்கே விளையாண்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அந்த பையன் பாத்ரூம் போனப்போ அடல்ட்டு பையன் வந்துட்டு ஆல்கஹால் வாங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றிட்டு அண்டர்ஏஜ் பையன் அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் வருது. இந்த ரியல் ஓனர் கால் பண்ணிவிட்டு எப்படி நீ மைனருக்கு ஆல்கஹால் கொடுப்ப, உன்னால் என்னோட ரெப்புடேஷனே ஸ்பாயில் ஆகுது, தயவுசெய்து வேலையை விட்டு நின்றுடு, இன்னொருத்தவங்களை உனக்கு பதிலாக நான் ஹையர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவும் பேசிகிட்டு இருப்பார். அப்போது ஹீரோயின் அவனோட நேமை ரிவெஞ்ச் நோட்டில் யூஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கே அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான், நான் தான் பண்ணேன், அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட மிஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அவனால தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டே என்னை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப எனக்கும் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. மைனர்னு சொல்லி மாட்டிக்கிட்டப்ப அவன் பணத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிருக்கலாம் இந்த பிரச்சனையிலேருந்து, மற்றவங்க பணத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க, ஆனால் அவன் எவ்வளோ திமிரா பணம் கூட கொடுக்காம நின்றுட்டு இருந்தான் பார்த்தியா, அதனால தான் நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப அப்போ தான் அவனுக்கு ரிவெஞ்ச் நோட் டார்கெட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அதே மாதிரி எப்படியோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை காலேஜ் கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணியிருப்பான் திரும்பவும். அங்கே அந்த பொண்ணு நான் இந்த டிசைனர் பேக்கை வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறப்ப அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பா, நீ ஹை ஸ்கூல் தானே, எவ்வளோ தைரியம் இருந்தால் காலேஜ் கேர்ள்ஸை கூட லவ் பண்ணிட்டு சுற்றிட்டுருப்ப, நான் இது என்னோட எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ்க்காக காம்பன்சேஷனாக வச்சுக்கிறேன், சரி இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ தான் அவன் யோசிச்சிருப்பான், அவள் சும்மா போயிருக்கலாம்ல, எதுக்கு அந்த பேக்கை எடுத்துகிட்டு போனான், அந்த பேக்கை வச்சு நான் இன்னொரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ணியிருப்பேன், நான் இன்னொரு வாட்டி இன்றைக்கி நைட் போய் ஏதாவது பண்ணும் போல் பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு ஒரு பாருக்கு போய்
அடல்ட் பையன் ஆல்கஹால் வாங்கி உட்காந்துருப்பான். சரி நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அண்டர் ஏஜ் பையன் அங்கே வந்துட்டு டேய் ட்ரெஸ்ஸை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்ப மாற்றி மாற்றி 2 பேரும் வேறு பாத்ரூமில் ட்ரெஸ்ஸை கொடுத்துருவானோ. அதனால அவங்க 2 பேரும் மாட்டிப்பானோ ட்ரெஸ் இல்லாமல் வெளில வரப்ப. அப்போ தான் அந்த பார் ஓனர் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எத்தனை வாட்டிடா ஏமாற்றுவீங்க ஊரை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை போலீஸ்ட்டாக தான் கொண்டு போய் விடணும், எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்க இந்த வயசுலேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கப்ப சாரி இந்த வாட்டி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மன்னிப்பு கேட்டுட்ருப்பானோ. அதெல்லாம் ஃபோட்டோவோட ஹீரோயினுக்கு ரிவெஞ்ச் நோட் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். நான் இதோட மாஸ்டரை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ருபீனையும் ஜெய்யையும் எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க அதனால பா அப்படின்னு சொல்லிட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஹீரோயினோட ஆன்ட்டி ஹீரோயினோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் நிறைய பிஸ்னஸில் ஃபெயிலாக இருந்தாலும் அவர் ஆல்கஹால் மைனருக்கு கொடுக்குற டைப்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினோட அம்மா அவருக்கு கண்டிப்பாக ஸ்டூப்பிடாக தெரிஞ்சிருப்பார் அந்த பசங்களுக்கு, அதனால தான் இவரை போய் அவனெல்லாம் டார்கெட்டாக வச்சுட்டு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டானோ அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயினோட அம்மா. அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரி கிட்ஸ் நம்மக்கிட்ட பண்ணால் கூட நம்மளும் இந்த மாதிரி தான் ஃபூல் ஆகும், இது அவரோட தப்பு கிடையாது, இந்த குழந்தைங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஆன்ட்டியும் ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோயினோட அம்மாவுக்கு கால் வருது. மிஸ்டர் பார்க் கால் பண்ணி நைட்டு பார்க்கு வாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே ஹீரோயினோட ஆன்ட்டி எதுக்கு அவர் பார்க்கெலாம் வர சொல்கிறாரு, இங்கே வந்து சைன் பண்ண சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு பார்க்கெலாம் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. சரி என்னவோ போய் தொலைகிறேன், கான்ட்ராக்ட் சைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் கிளம்புவாங்க. இங்கே ஹீரோயினோட அப்பா இந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வர வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, இது என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லிடுவார். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ருபீனும் ஜெய்யும் சொல்லுவானோ. இருந்தாலும் கேட்காம அவர் பட்டிக்கே என்ன வேலைன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். இங்கே நின்றுக்கிட்டு நான் யாரை தான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோயின் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொன்னோன்னே இந்த மாதிரிலாம் இல்லைப்பா நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரும் அந்த பில்டிங்க்கு வந்ததுலேருந்து தான் எனக்கு ரிவெஞ்ச் நோட்டே வந்துச்சு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இங்கே பாரில் ஹீரோயினோட அம்மாவும் அந்த மிஸ்டர் பார்க்கும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஆல்கஹால் ஃபஸ்ட்டு குடிக்கலாம், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டில் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் சொல்லுவார். எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 குழந்தைங்களை வளர்க்குறீங்கன்ட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினோடனே சரி கான்ட்ராக்ட் தானங்க சைன் பண்ண வந்திருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கான்ட்ராக்ட் எடுக்கிறப்ப ஏன் இவ்வளோ ரஷ்ஷாக நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க, பரவாயில்ல நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் சொன்னோன்னே நீங்கள் கான்ட்ராக்ட்லேயே சைன் பண்ண வேணாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. நீ ஏன் அங்கே போகிற, உன்னால் நான் 2 பில்டிங் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன், நான் உன்னால தான் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்கேன், நீ என்னென்னா இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஹீரோயினோட அம்மா பயங்கர கோவம் வந்து கண்ணத்திலே அரைஞ்சிருவாங்க மிஸ்டர் பார்க்க. அவர் உடனே அடிக்க வரப்ப ஹீரோயினோட அப்பாவும் வந்துடுவார். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை அடிப்பா என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க்கையும் அடிச்சிருவாரு. நீ யாரடா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் கேட்டோன்னே நான் தாண்டா அவளோட ஹஸ்பண்ட். என்ன ஹஸ்பண்டா, அவள் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிட்டான்னு தானே என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டோன்னே நான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டா, இப்போ என்ன நான் புதுசாக கூட வந்திருப்பேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிட்டு போய் பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படியோ அந்த மிஸ்டர் பார்க்கை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு ஹீரோயினோட அம்மாவை தொடர்ந்து ஹீரோயினோட அப்பா நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயினோட அம்மாவுக்கு பயங்கர கடுப்பாகி நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் என்னை பார்த்துப்பேன், நீ எதுக்கு என்னை பற்றி கவலைப்படுற, உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் அங்கே இருக்கிறது, யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உன்னோட சிஸ்டர் தான் சொன்னான், நான் அவனை நல்லா தானே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுதான் உன்னோட ப்ராப்ளம், எல்லாமே உனக்கு உன்னோட ஃபேமிலிக்கு சேரன்ற சொல்லிட்டு எல்லாமே நீ உனக்காக தான் செஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் பயங்கர கடுப்பில் தனியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. உடனே அவர் நைட் நேரத்தில் தனியாக நடக்கக்கூடாது, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நடந்து போயிட்டுருப்பாரு. இங்கே பாரு எனக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பார். இங்கே ஹீரோயினோட ஆன்ட்டி ஹீரோயினோட சிஸ்டர் 3 பேருமே நின்றுட்டு இருப்பாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மா கூட அவர் நடந்து போயிட்டுருப்பாரு, ஏன் அவர் அங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே ஹீரோயினோட ஆன்ட்டி தடுத்து உங்கள் அம்மா ஹேண்டில் பண்ணிப்பா நீ விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்வீட் ரிவெஞ்ச் சீசன் 2 11th and 12th எபிசோட் முடியுது. உங்களுக்கு 2 daysக்குள்ளே அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். அது வரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.